உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மோகன் சேனல். நான் ஒரு மோகன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பொதுவாக நம்ம கூகுள் க்ரோமில் போய்ட்டு ஏதாவது சர்ச் பண்ணணும் போது அந்த சர்ச் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தா அது ஹிஸ்ட்ரியில் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆனதாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தா நம்ம ஈஸியாக பார்த்தா அது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் பார்த்தா அங்கேயே இருக்கு. பட் இன்காக்னிட்டோ மோட்ல போய்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தா அங்கே ஸ்டோர் ஆனது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் அது வந்து பார்த்தா ஸ்டோர் ஆனதாக இருக்கும். இதை வந்து ஏதாவது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது மூலமாகவோ இல்லை தேர்ட் பார்ட்டி வெப்சைட் வந்து பார்த்தா வந்து யூஸ் பண்ணுறது மூலமாகவோ அந்த தகவல்களை ஈஸியாக பார்த்தா வந்து எடுத்துட முடியும். பட் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தா நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாக்கா நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் வந்து பார்த்தா பயன்படுத்துங்க. கூகுள் குரோம்ல வந்து பார்த்தீங்கன்னா போயிடுங்க. குரோம்ல போயிட்டு இந்த இதில் chrome:/ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. அப்படின்னு போட்டுட்டு நெட் ஐஃபன் கொடுத்து இன்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்க. இங்கே மேலே நான் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கொடுக்குறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே இந்த 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அதில் செகண்டாக இருக்குது பாருங்கள் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிஎன்எஸ் அப்படின்றது நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கிளியர் ஹோஸ்ட் கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது. இன்காக்னிட்டோ மோடில் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளியர் ஆனது ஆகிடும். இன்கேஸ் இது நீங்கள் கிளியர் பண்ணலைன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த எல்லா ஹிஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா வந்து இன்காக்னிட்டோ மோடில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஏதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோ ஏதாவது வேறு ஏதாவது அப்ளிகேஷன் மூலமாகவோ இல்லை வெப்சைட் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துட முடியும். ஸோ வேணாம் நினச்சிங்கன்னா இதை போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ணாதீங்க. இன்ட்ரெஸ்டான டெக் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் உங்களை நம்ம சந்திக்கிறேன். அதே உங்களுக்கு நானும் நன்றி. வணக்கம். பை. டேக் கேர்.